அதனால புருஷன் நான் தானே சொல்ல வந்திருக்கீங்களா? கௌசல்யா, என் மரியாதையை காப்பாத்தணுங்கிறதுக்காக உன் மானத்தோட விளையாடின இந்த மிருகத்தை மன்னிச்சிடுன்னு கேட்க வந்திருக்கேன். தயவு செய்து மிருகத்தை கேவலப்படுத்தாதீங்க. மிருகம் கூட தன் துணையை இன்னொரு மிருகத்துக்கு விட்டு கொடுத்து வேடிக்கை பார்த்ததா சரித்திரமே கிடையாது. கௌசல்யா, அன்னைக்கு என் கற்பை காப்பாற்ற முடியாம நீங்க கோயா இருந்ததுக்கு காரணம் உங்க முன்னால காட்ட கத்தியாலதான் நினைச்சேன். இன்னைக்கு அத்தனை பேருக்கு மத்தியிலும் அப்பா யாருன்னு கேட்டப்ப நீங்க அமைதியா நின்னதை பார்த்ததும் உங்க புத்தி அதுதான் புரிஞ்சு போச்சு. மகளுக்கு அச்சதை போட்டு ஆசீர்வதிக்கிறது பதிலா மனைவி அச்சதை போட்டு மறு கல்யாணத்துக்கு அங்கீகாரம் பண்ணின நீங்க எல்லாம் ஒரு மனுஷனா? கௌசல்யா, என்ன மன்னிச்சிடு. நான் உங்களை மன்னிச்சிடலாம், உலகம் என்ன மன்னிக்காது. மனைவின்னு எப்போ இன்னொருத்தர் பக்கத்துல நின்னனோ அப்பவே என் மானம் போயிடுச்சு. ஆசீர்வாதம் வாங்க வேண்டிய என் பொண்ணு எனக்கே ஆசீர்வாதம் பண்ணிட்டு போனதுக்கு அப்புறம் என் உயிரை போயிடுச்சு. சாரி, தகப்ப வராததுனால உஷாவோட கல்யாணம் நின்னு போயிடுமேங்கிற தவிப்புலதான் பொண்ணுக்கு அப்பா நான் தான் ஒரு பொய்யை சொன்னேன். அதனால உங்களுக்கு இப்படி ஒரு தர்ம சங்கடம் ஏற்படும் தெரிஞ்சிருந்தா நான் இந்த பக்கம் வந்திருக்கவே மாட்டேன். இல்லைங்க, நீங்க மட்டும் வராம போயிருந்தீங்கன்னாதான் தப்பே நடந்திருக்கும். நான் கல்யாணம் ஆகியும் வாழா வெட்டியா இருந்த மாதிரி என் பொண்ணு கல்யாணம் ஆகாமலே வாழா வெட்டியா இருப்பா. வரம் கொடுக்க போற சாமின்னு தெரியாம எங்க வாழ்க்கை கெடுக்க வந்த பாவின்னு நினைச்சு உங்களை வீட்டை விட்டே வெளியே அனுப்பினேன். அந்த பாவத்துக்காக இந்த பாவியை மன்னிச்சிருங்க. ஆரம்பத்துல உங்களை பார்த்ததும் மிருகமா நினைச்சேன். பழகினதுக்கு அப்புறம் மனுஷனா மதிச்சேன். இப்ப என் மகளுக்கு வாழ்வு கொடுத்ததுக்கு அப்புறம் உங்களை தெய்வமா கும்பிடுறேங்க, தெய்வமா கும்பிடுறேன். கனவு நிரபராதிங்கிறத நிரூபிக்கிறதுக்காக கண்ணகி மதுரையை அழிச்சா. ஆனா நீ உன் கனவு குற்றவாளிங்கிறதுக்காக உன்னையே அழிச்சு. பத்தினிகள் வாழ்ந்ததா நான் படிச்ச போது ஏற்படாத நம்பிக்கை இப்ப உன்னை பார்த்த போது எனக்கு ஏற்பட்டு. உன் காலத்துல நான் வாழ்ந்ததுக்காக ரொம்ப பெருமைப்படுறேன் கௌசல்யா, பெருமைப்படுறேன். பறவை இனத்தில் மட்டும்தான் நீரை பிரித்து பாலை பருகும் அன்னப்பறவை இருக்கிறதா என்ன? பெண் இனத்திலும் உண்டு. அந்த பெருமைக்கு உரியவள் தான் இந்த கௌசல்யா. கண்ணகிக்கு ஒரு சிலப்பதிகாரம், இந்த கௌசல்யாவிற்கு என் அன்னப்பறவை சமர்ப்பணம்.